தாக்கிய போதும் குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும் அஞ்சுவதில்லை கெஞ்சுவதில்லை. ஆட்சிக்கு வந்தால் தொகுப்பூதிய நர்சுகளை பணி நிரந்தரம் செய்வோம் என 2021 திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் தற்போது வரை பணி நிரந்தரம் செய்யவில்லை. தொகுப்பூதிய நர்சுகளுக்கு நிரந்தர நர்சுகளுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்தும் தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளது. இதை கண்டித்து சென்னை சிவானந்தா சாலையில் நேற்று தமிழக செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொகுப்பூதிய நர்சுகள் 1000 பேர் பங்கேற்றனர். அதில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் மீதான மேல்முறையீட்டை கைவிட வேண்டும், நர்ஸ் கண்காணிப்பாளர் நிலை 3 பணியிடங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும், கோவிட் காலகட்டத்தில் பணி செய்த அனைத்து தற்காலிக நர்சுகளுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும், பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த நர்சுகளுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் நர்சிங் கல்லூரிகள் உருவாக்க வேண்டும், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நிரந்தர நர்ஸ் மற்றும் நர்ஸ் கண்காணிப்பாளர் பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நர்ஸ் சங்க நிர்வாகிகளிடம் சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இதனால் காலை தொடங்கிய உண்ணாவிரதம் இரவு 7:30 வரை தொடர்ந்தது. அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு போலீசார் கூறினர். ஆனால் கோரிக்கை ஏற்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என நர்சுகள் உறுதியாக இருந்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நர்சுகளை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி பஸ்ஸில் ஏற்றி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கொண்டு சென்று இறக்கிவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த நர்சுகள் பஸ் ஸ்டாண்டில் அமர்ந்து தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் கலைந்து செல்ல மாட்டோம் என கூறி திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். பஸ் ஸ்டாண்டில் போராட அனுமதி இல்லை என கூறிய போலீசார் அவர்களை மீண்டும் கைது செய்து ஊரப்பாக்கத்தில் உள்ள மண்டபத்தில் அடைத்தனர். நர்ஸ் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை மட்டும் பேச்சுவார்த்தைக்காக தலைமைச் செயலகத்துக்கு அழைத்துச் சென்றனர். காலையிலேயே நாங்க சேப்பாக்கத்துல பண்ணோம். அங்கிருந்து எங்களை போலீஸ் வன்முறையினால எங்களை இந்த ஒழுங்கான ஒரு இடத்துக்கு விடாம ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல எங்களை பாதியில இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதனால எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாததுனால நாங்க இங்க இப்ப மறுபடியும் எங்க போராட்டத்தை நாங்க கண்டினியூ பண்றோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். அரசு எங்களை கூப்பிட்டு பேசவே இல்லை. எங்க கோரிக்கைகளையும் அவங்க இதுவரை செவி சாய்க்கவே இல்லை. அடுத்து இல்ல ஊருக்கு நாங்க போகல. எங்களுக்கு கண்டிப்பா நீதி வேணும். சமவெளிக்கு சமூதியம் கொடுக்கறதையும் நிறைவேற்றல. அதேமே உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தான் பண்ணிருக்காங்க. 2 வருஷத்துல பணி நிரந்தரம் பண்ணணும், அதுவும் பண்ணல. மகப்பேறு விடுக்கும் கொடுக்கல. இந்த மாதிரி எங்களுக்கு பல பிரச்சனை. ஒரு 18,000 ரூபாயை வச்சு ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ண முடியும்?